3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசி 39 நம்ம வந்து அது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுத்தோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம எடுத்த கெஸ்ஸிங் என்னென்னா, இந்த 442 இல்லை 735 கீழே இருக்கிற இந்த 442, அதோட 735 கீழே இந்த 922, இதில் வந்து 97 ஆல்போர்டு வரும் அப்படின்னு எடுத்தோம். ஸோ 97 வரும்போது மேக்ஸிமம் 989 பாக்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாம் ஒரு 2 வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த 982 பாக்ஸு வந்துச்சுன்னா திரும்ப அதுவே வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 032 அதனுடைய ஆப்போசிட்டு இந்த 735. இந்த 735 வரும்போது திரும்ப இந்த 92லேருந்து 97 ஆல்போர்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படி 97 வரும்போது 989 பாக்ஸ் வரலாம். ஆனால் நேற்று அந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கல. ஆனால் 97 ஆல்போர்டு வரும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் பாருங்கள், அந்த 922 பாக்ஸ்லேயே ரிசல்ட் வந்து போச்சு. அதுக்குமே இன்னொரு ரீசன் பாருங்கள், அந்த நம்பரு, அதாவது இந்த 35 39 அப்படின்ற நம்பரு ஏற்கனவே வந்ததுலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அதைப்படியே பாருங்கள், இந்த 21 இருக்குது பாருங்கள். முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் எடுத்து சொல்கிறேன் இதை. அங்கே பாருங்கள், 12ன்னு இருந்ததா, 12க்கு 67 இல்லைங்களா, 12க்கு 67. அதுக்கடுத்து பாருங்கள் 58. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இது ஏற்கனவே பார்த்தது தான். சரி பாருங்கள் 58 பாருங்கள் 35. சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஒரே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பார்த்துமே விட்டுடுறோம் சரிங்களா. இனிமேல் வர எல்லா மெத்தேடுமே வீடியோவில் சொல்லிடணும் போல இருக்குது. ஆனாலும் வீடியோவில் அவ்வளோ மெத்தேடும் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்ம அந்தளவுக்கு பெருசாக எதுவும் சொல்ல முடியல சரிங்களா. இங்கே பாருங்கள், 21க்கு 67 பாருங்கள் பிசி சரிங்களா, 67. அடுத்து பாருங்கள் 58க்கு என்ன வந்ததுன்னா 35 வந்தது. அப்படியே 48க்கு 39 வந்தது. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். 4ஆவது டைம்லேருந்து 75க்கு 20 வருமா அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை. 4 டைம் போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் பாருங்கள், ஒரு அதாவது இதனுடைய போர்டு மட்டுமே ஆப்போசிட் வைங்க. இது வந்து 2 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இங்கே திரும்ப 2 நம்பர் ஆப்போசிட் ஆகுமா, இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சுன்னா 70ன்னு வரணும் ஓகேங்களா. 70 பிசி வரணும். ஏன்னா இந்த 21 67ன்னு திரும்பி வந்துடுச்சு. எப்போவுமே ஒரு நம்பர் திரும்பிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 2 நம்பர் திரும்பாதுன்னு நாம் நிறைய முறை பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் 53 93ன்னு வரணும். ஏன்னா இந்த 8க்கு 3 அது அப்படியே 35 39 ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த 75ன்ற நம்பர் இந்த மாதிரி மெத்தடில் 4ஆவது சான்ஸ் போகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த சான்ஸு பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 35 டைரெக்டாக வந்தது இல்லைங்களா. 35 டைரெக்டாக வந்தது. திரும்பவும் அதே மாதிரி சொல்கிறீங்கன்னு இல்லை, வந்த மெத்தடை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் இல்லைங்களா. புதுசாக போனால் லாஸ் தான் ஆகும். அதனால் அந்த கேம் எந்த மெத்தடில் போதோ அதே மெத்தடில் பார்த்துருவோம். நம்ம நிறையா மெத்தட் பார்த்து வச்சுருக்கலாம், தெரிஞ்சு வச்சுருக்கலாம். அது எந்த மெத்தடில் போதோ அந்த மெத்தடில் போயிட்டால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்காவது ஒரு போர்டாவது எடுக்க முடியும். பாருங்கள், நேற்று 97 எடுத்தோம், 92 வந்துடுச்சு. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 35க்கு டைரெக்டாக 35 வந்து போச்சு. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா 39க்கு 93 திரும்பிடுச்சு. இங்கே வந்து திரும்பலை. அப்போனா இந்த கேப்பில் இருக்கிற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வரணும்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் அடிக்கணும் சரிங்களா. இங்கே எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் 35 1ஆம் தேதி வந்திருக்கு. அடுத்து கீழே இருக்கிற 39க்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்துச்சு. அதாவது இதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டே சொல்லலாம். 784 ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 239. அதை வந்து திருப்பி வச்சா 200 இல்லை, திருப்பி கூட தேவையில்லை, அப்படியே நினைக்கிறேன் 739 டைரெக்டாக அப்படியே 739 ஓகேங்களா. இங்கே 35. இது எதுவுமே திரும்பலை அப்படின்னா இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும் அப்படின்னா
எந்த நம்பர் ஆப்போசிட் ஆனாலுமே இது வந்து 16 61 அப்படின்ற நம்பர் வரும். அப்போ பிசி 16 61 அப்படி ஒரு நம்பர் வேணால் மேட்ச் பண்ணி பாருங்கள். 16 61 வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அதே மாதத்தில் அது எந்த மெத்தடில் வந்துக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 229க்கு திருப்பி 239 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து கூட்டியிருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 16 61ஓட ஒரு நம்பர் கூட்டி வச்சு 261 பாக்ஸ் அடிக்கலாம். ஓகேங்களா? 261 வேணால் பாக்ஸ் அடித்து பாருங்கள். வாய்ப்பு இருக்குமானா 261 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த 93 98ன்ற நம்பரு கேமில் வந்துட்டாவே அடுத்து திரும்ப இங்கே பாருங்கள் 84மே வந்து ஒரு 93 அப்படின்ற நம்பர் தான். இந்த நம்பர் வந்தாலே அந்த மாதத்தில் திரும்ப அந்த நம்பர் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த பிங்க் கலரில் இருக்கிற மார்க்கெல்லாம் பாருங்களேன். இந்த 93 இருக்கா, இங்கே பாருங்கள் 89, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 39 இருக்கா, அதுக்கடுத்து பாருங்கள் 48 இருக்கா, மறுபடியும் ஒரு 34, மறுபடியும் வந்து ஒரு 948. ஸோ இந்த மாதத்துல திரும்ப அதே மாதிரி போன மாதம் எப்படி 92 வச்சு கேம் வந்ததோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த மாதம் வந்தோமோ 23 இல்லை 39ன்ற நம்பரை வச்சு கேம் வரலாம். போன மாதத்தில் கூட பாருங்களேன் இங்கே 93 ஒரு 43, பாருங்கள் 93 இந்த 98க்கு 98 இந்த 48. ஸோ இந்த நம்பர் தான் திரும்ப போன மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் அந்த மாதிரியே வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த 39னுடைய ஆப்போசிட்டு திரும்பவும் கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து வச்சுங்க. இந்த 12 39 இங்கே பாருங்களேன் இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இன்னொரு தடவை சொல்கிறேன், இதை பார்த்துக்குங்களேன். அதாவது இந்த 48லேருந்து 21 வரைக்குமான நம்பரு திரும்ப இங்கே பாருங்களேன் இந்த 12க்கு 21 இருக்குது பாருங்கள். இங்கே 12 21க்கு முடிஞ்சிருக்கு. இது ஆரம்பிச்சு எப்படி இருக்கு பாருங்கள், 03ல் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஏபி 03க்கு இங்கே ஏபி 03 இருக்குல்ல, அந்த ஏபி 03க்கு பாருங்கள் 53ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 53 அப்படின்னு. அதுக்கு மேலே 48 இருக்குல்ல, அந்த 48க்கு பாருங்கள் 84 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த 21 டைரெக்டாக 21 அப்படின்னே வந்துடுச்சு. இப்போ அந்த 21க்கு தான் இந்த இடத்துல பாருங்கள் 6 மாதம் 1 வருஷம் ஆனாலுமே அந்த 21 கரெக்டாக 67 அப்படின்னு ஃபுல் ஆப்போசிட் வச்சுட்டு திரும்ப ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 48 58. இங்கே பாருங்கள் 84 53 எவ்வளோ கிளியராக மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வருதோ வரலையோ ஒரு தடவை வச்சு ப்ளே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த 93 நம்ம 97 எடுக்கும்போது 987 பாக்ஸ் வருமானு பார்க்கும்போது 932மே ஒரு பாக்ஸு பிளான் பண்ணியிருப்போம். சரி பாருங்கள், இப்போ என்ன அப்படின்னா இந்த 98ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். 90 இதில் நல்லா கவனித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கேம் முடிஞ்சிருக்கு. 753 ஓகேங்களா? 753க்கு 857 ரிசல்ட்டு. இதில் என்ன நம்பரு ஆப்போசிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8. இல்லை இதுவும் நம்ம பல தடவை பார்த்த மெத்தட் தான். 8க்கு வந்து ஆப்போசிட் வந்துச்சு. 8 ஆப்போசிட் வந்து 753. இப்போ திரும்ப 8க்கு தான் ஆப்போசிட் ஆகணும். 982 அந்த நம்பர் ஆப்போசிட் போகிறங்க. எந்த நம்பர் ஆப்போசிட் ஆச்சோ அந்த சேம் நம்பர் தான் ஆப்போசிட் ஆகணும். அப்படி பாருங்கள் 982க்கு 239 கேம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் 883ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இங்கே பாருங்கள் 3ன்ற நம்பரு. ஸோ அப்போ இந்த நம்பர் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 8 8 3 அப்படின்னும் போது இங்கேயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே வந்துடுவோம். அப்போ 3 3 அப்படின்னு வச்சுட்டு ஒன்று இங்கே என்ன மாதிரி திரும்பி இருக்குது கரெக்டாக பார்த்துக்குங்க. எங்கே அது க்ரீன் கலரில் வந்துடுவோம். இங்கே எங்கே வந்திருக்குன்னா ஒன்று போர்டு மாறி இருக்குது பாருங்கள். இப்போ 3 3 ஒரே போர்டில் வந்துருச்சு. இங்கே வந்து ஏ போர்டில் இருக்கிற மாதிரி அங்கே பி போர்டில். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே பாருங்கள் 3 3ன்னு வந்தோடனே அடுத்த நம்பரு இங்கே பாருங்கள் 8 8ன்னு இருக்கா. அடுத்து பாருங்கள் இங்கே 3 அப்படின்னு மாறி இருக்கா.
இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த 8னுடைய மெத்தடை மட்டும் அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். இங்கே 8 இறங்குச்சு. அடுத்து இந்த 2 போர்டில் எங்கேயாவது ஒரு போர்டில் அந்த 8ஓ 3ஓ இறங்கிடணும். பாருங்கள் 8ன்ற நம்பரு ஒரு நாள் விட்டு இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 8 3 நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, திரும்ப இங்கே வந்து ஒரு 8. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 3 3 பி போர்டில் இருக்குது. ஒன்று ஏ போர்டில் 8 வைங்க, இல்லை சி போர்டில் 8 வைங்க. அப்போ சி போர்டில் 8ஓ இல்லை ஏ போர்டில் 8ஓ வச்சுட்டா அது எந்த மாதிரி போகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 374ன்ற நம்பர் இருக்குது. இந்த 74 அப்படியே வச்சுருங்க. ஓகேங்களா? 74 அப்படியே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, இந்த 57 இருக்குது பாருங்கள், ஏசியில் 75ன்னு வந்தது, திரும்பிச்சு. இந்த 92 இருக்குது பாருங்கள், அது ஏசிலுமே 29ன்னு திரும்பிச்சு. ரெண்டுமே ஏசி. இப்போ இது ஒன்று பிசியில் வரணும், இல்லை ஏபியில் 74 வரணும். அப்போ என்ன நம்பர் வரணும் அப்படின்னா 748 வரணும். இல்லை அப்படி இல்லைன்னா 874 வரணும். வேணுன்னா பாக்ஸ் அடிங்க. உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த 874 பாக்ஸ் அடிங்க. மேக்ஸிமம் வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து போயிடுவோம். இங்கே பாருங்கள், அதுக்கான இன்னொரு செட்டிங் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 85க்கு 35 பிசி வந்ததா, இந்த 39க்கு 39 டைரெக்டாக வந்து போச்சா. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இதில் எந்த நம்பருமே ஆப்போசிட் இல்லை. அப்போ இந்த நம்பர் ஆப்போசிட் ஆகணும். அப்போ 29க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு போடுங்க, 74 அப்படின்னு வரும். அப்போ இந்த 74 வச்சிங்க அப்படின்னா இது வந்து பிசிலே அப்படியே வச்சிடணும். ஏன்னா திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சு, ஏன்னா இது ரெண்டுமே திரும்பலை. 85 35 வந்துச்சு, 39 அப்படியே வந்துடுச்சு. அப்போ 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பினா 47ன்ற நம்பரு வந்துருச்சுன்னா, அப்போ 47 வந்துச்சுன்னா ஏ போர்டு 8 வச்சிட வேண்டியது தான். 847 அப்படின்ற நம்பரு. இதுக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்போது அதுக்கு இந்த இடத்துலேருந்து மேட்ச் ஆகாது அப்படின்னலாம் சொல்ல முடியாது. கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டபுள்ஸ் வர மெத்தட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், 80க்கு 35, ஓகேங்களா, 93க்கு அப்படியே 39. இப்போ இங்கே வந்து 33 இருக்குது. ஸோ 33 கேமில் வருமானு பாருங்கள். 33 வந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே பாருங்கள் 53க்கு ஃபுல் ஆப்போசிட்டு, இங்கே எந்த நம்பருமே ஆப்போசிட் இல்லை, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். 38 83 வேணால் பிசி வச்சு பாருங்கள். 38 83 பிசி வைக்கும்போது பாருங்கள், இங்கே வந்து 5 வந்திருக்கு, 5க்கு 0 வந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. 2க்கு ஆப்போசிட் வேணால் வச்சு பாருங்கள், 7. அப்போ 783 இல்லை 738 அந்த மாதிரி வருமானு பார்த்துக்குங்க. அடுத்து இந்த மெத்தடை பார்த்துங்க. இது இன்னும் ஒரு 2 3 இடத்துல இருக்கும். சரி, இது இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த 29 அப்படின்னு இருக்கும், அதுக்கு டைரெக்டாக அப்படியே அதுக்கு நேராகவே 24ன்ற நம்பரு வந்துருச்சு. அந்த சீபோர்டு 6 வச்சு அப்படியே வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 35ன்ற நம்பரு கேப் விட்டுட்டு இந்த 39ன்ற நம்பரை இங்கே 93ன்னு திருப்பியாச்சு. 93ன்னு திருப்பிட்டு அடுத்து பாருங்களேன், இந்த 35ன்ற நம்பரு அப்படியே வந்து ஃபுல் ஆப்போசிட்டு 80. இவ்வளோ சூப்பராக இந்த கேம் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 746 அப்படின்ற நம்பர் இருக்கு பாருங்கள். ஒருவேளை இப்போ இந்த 35ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துச்சு, 39ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம 74ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். இங்கே 746ல் 2 நம்பராவது கேமில் வரணும். அப்படின்ற பட்சத்தில் இந்த 746லேருந்து 2 நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ரிவர்ஸ் திருப்பி போச்சு அப்படின்னா இந்த 29 இந்த 42ன்ற நம்பரை இங்கே பிசியில் மேட்ச் பண்ணோம். நீங்கள் அப்படி பிசியில் மேட்ச் பண்ணிங்கன்னாலுமே கூட இங்கே வந்துச்சு பாருங்கள், எங்கே நம்ம பார்த்தோம், இங்கே பாருங்கள் 29 நம்ம பார்த்தோம். சரிங்களா? இது மூணுமே ஒரே கேம் தான். புரியுதா பாருங்கள், 29க்கு 29ங்க, அப்படியே அதுக்கு வந்து ஒரு 24. சரிங்களா? 39க்கு ஒரு 39, அதுக்கு ஒரு 93. இப்போ இந்த 85க்கு ஒரு 35, அதுக்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட்டு 80. சரிங்களா? இது
ரெண்டுமே சேம் தான். இதுவுமே அதனுடைய சேம் மெத்தடு தான். இப்போ நம்ம கடைசியாக வந்து இதுவுமே அதே மெத்தடு தான். சரிங்களா? இதுலையுமே எந்த மெத்தடும் மாறலை. இப்போ அதே மெத்தடில் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 874 பாக்ஸ் அடிப்போம். அதை வந்து பிரித்து ஒரு நம்பர் போட்டு பார்ப்போம். ஓகேவா? புரியுதா? பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் வருது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 874 பாக்ஸ் அடிங்க. ஓகேவா? இங்கேயுமே வந்து பாருங்கள், இந்த 08 17 39 திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, அதையுமே பாருங்களேன். இந்த 08 17 39 இங்கே பாருங்கள், 48 58 21 இது எத்தனை இடத்துல வந்து பாருங்கள், மறுபடியும் 12 இந்த 03 84 ஒரு மாதம் விட்டு அப்படியே கிளியராக பாருங்கள். இங்கேருந்து இங்கே திரும்ப அங்கேருந்து இங்கே க்ளீனாக வந்திருக்கு. திரும்பவும் பாருங்கள், அங்கேருந்து இந்த கேமு எவ்வளோ கிளியராக 3 நாள் இந்த 39ஓட அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் பழசை எதுவுமே மறக்காதீங்க. ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்தாலுமே வந்து இது நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தேடு, அதனால் இதை வேணாம், நம்ம இன்னும் பெஸ்ட்டாக தேடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நானே மிஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் வருதோ வரலையோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த மெத்தடு தான் வந்து அதிகமாக வரும் கேஎல்ல. பாக்ஸை விட இது டைரெக்டாக தான் வரணும். 874 அப்படின்னு எதுக்கும் பாக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா 847 874ன்ற ஒரு நம்பர் வச்சு பார்க்கலாம். இதில் இன்னொரு என்னன்னா, போன மாதத்தில் தான் இந்த 74ன்ற நம்பர் டைரெக்டாகவே பிசியில் இருக்குது. இங்கே ஒரு 29 இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த 829ன்ற நம்பரு அப்படியே 824 அப்படின்ற நம்பரும் அடிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எப்படி உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? முடியுமானா பாக்ஸ் போடுங்க, ஒரு சின்ன ரேட்லையாவது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதையே பிரித்து வச்சு பாருங்கள். 74 47 84 48 87 78 அப்படின்ற நம்பரை பிரிச்சாவது வச்சு பாருங்கள். ஓகேவா?